friends, welcome to my channel. நான் உங்க சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு DIML வீடியோ தான் வந்து நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்கேன். கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து எங்க வீட்ல என்ன மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கற ஒரு vlog தான். எல்லாரும் வீட்லயும் செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் வந்து எங்க வீட்லயே வந்து செலிப்ரேட் பண்ணனும். அந்த அன்னைக்கு வந்து கொஞ்சம் grocery purchasing எல்லாம் வந்து இருந்தது. சோ அந்த ஷாப்பிங் ஹாலும் and then வந்துட்டு நம்ம சேனல்ல ரெகுலரா வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாம இருக்கு இல்லீங்களா? சோ என்ன ரீசன் அப்படிங்கறது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான ரீசனும் வந்து நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோலயே. then வந்துட்டு லாஸ்ட் மந்தோட giveaway ரிசல்ட் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்றேன் அப்படிங்கற டீடைலும் வந்து சொல்லியிருக்கேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. giveaway பார்ட்டிசிபேட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க கேட்டுட்டு இருந்த டவுட்ஸ் ஃபுல்லா வந்து இந்த வீடியோலயே வந்து கிளியர் ஆயிக்கும். சோ வாங்க இப்போ DIML வீடியோக்குள்ள போலாம். நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து என்னென்ன பண்ணோம் அப்படினு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கிராசரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். மைதா மாவு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது 1 kgன்னு நினைக்கிறேன். ஆமாம் 1 kg தான், ப்ரைஸ் சரியாக தெரில. தென் வந்துட்டு வெள்ளை ரவை வாங்கிட்டு வந்திருந்தாரு. தென் வந்து இது வந்து கடலை மாவு, ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு ஆசீர்வாத் ஆட்டா வந்து 3 பேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு 1/2 kgயில். ஓகேங்களா, ஈச் வந்து 31 rupees. பட் எம்ஆர்பி தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்ட்டு எனக்கு தெரியல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சேமியா நம்ம வீட்டில் செய்வோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சேமியா வாங்கிட்டு வந்துருந்தாரு. ஸோ ஃபங்க்ஷன் டைம்ஸ்னால் வந்துட்டு சேமியா வேக வச்சு பால் சக்கரை போட்டு இல்லைன்னா தேங்காய் பால் சக்கரை போட்டு வந்து சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும். பட் எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதுக்காக வந்து வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17 ரூபா. பட் 11 ரூபான்னு நினைக்கிறேன் இது செல்லிங் ப்ரைஸ் வேணாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மசாலா ஐட்டம்ஸ்க்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை தாளிப்போம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டை வந்து பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் வந்து சேர்த்துவோம். ஆல்ரெடி தெரியும் எல்லா வீட்லேயும் எல்லோரும் வந்து எப்படி கிராசரி பர்ச்சேசிங் வந்து மந்த்லி பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி தான் வந்து எங்கள் வீட்லேயும் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக வந்து பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சீரகம் வாங்கியிருந்தாரு. சீரகம் வந்து பெரிய பேக் ஒன்று சின்ன பேக் ஒன்று வாங்கியிருந்தாரு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு தெரில, சுத்தமாக தெரில. நான் கிராசரி பர்ச்சேசிங்க்கெல்லாம் வந்து போனேனாலும் நான் ஏதாவதுட்டு ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் லைனில் தான் வந்து இருப்பேன். அவர் தான் வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து கிராசரி என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவார். தென் வந்து மளிகை சாமானில் இருந்துட்டு மார்க்கெட் செலவு வரைக்கும் அவர் தான் பண்ணுவார். சீரகம் இன்னொரு பாக்கெட் குட்டியாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சுண்டல் கொண்டக்கடலை வந்துட்டு 1/4 கிலோன்னு நினைக்கிறேன். இது 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு பருப்பு இருக்குது இல்லைங்களா, துவரம் பருப்பு வந்து 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தார். ஈச் வந்து 1/4 கிலோவில் வந்து 3 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து தட்டைப்பயிறு சொல்லுவோம் இல்லைங்களா, தட்டைப்பயிறு வந்து இது ஒரு மாதிரி ஹைப்ரிட் பயிருன்னு தான் வந்து நினைக்கிறேன். இது வந்து காட்டுப்பயிருனா வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னு சொல்லுவாங்க, மதுரையிலாம் தான் வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறமா வந்துட்டு சுண்டல், ஒயிட் கலர் சுண்டல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தார். இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து அதுலேயே இருக்கும். பட் எனக்கே வந்து வீடியோ பார்த்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது எனக்கு சரியாக தெரியல. பட் உங்களுக்கும் தெரியாது. இப்போ மார்க்கெட்டில் ரீசனபிளாக இருக்க ப்ரைஸுக்கு தான் வந்து வாங்கியிருப்பார். தென் வந்துட்டு இந்த ஒயிட் சுண்டக்கடலை இது வந்து வேக வச்சு லவனியத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒயிட் சுண்டலை விட வந்துட்டு நம்மளுக்கு கருப்பு சுண்டலை தான் வந்து சத்து அதிகம் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த பச்சை பட்டாணி, இது வந்து காஞ்ச பட்டாணி, இது வந்து ஊற வச்சு நம்ம வந்து செய்யணும். அது வாங்கிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு துவரம்பருப்பு வந்து 2 பாக்கெட், அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வாங்கிட்டு வந்துருந்தார். தென் வந்துட்டு நெக்ஸ்ட் என்னென்னா வந்துட்டு ஆசீர்வாத் சால்ட்டு. இது எல்லாமே வந்து சிறுதானிய வகை தான். சிறுதானிய வகையில் எல்லாமே வந்து நம்மளுக்கு உடம்பு ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியது தான். இது எல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பிஆர்சியில் வாங்கியிருந்தார். சத்தியமங்கலத்தில் இருக்கும் இல்லைங்க பிஆர்சி, அந்த பிஆர்சியில் வாங்கினது தான். தென் வந்துட்டு ப்ரஷ் வாங்கிட்டு வந்திருந்தார், டூத் ப்ரஷ்ஷு. நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஜிக்ஸாக் வாங்கியிருந்தோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப வந்து டீத் எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு காயம் பண்ணி விட்டுருது, உதடெல்லாம் வந்து கிளிக்கிற மாதிரி பண்ணுது. பட் சென்சோடைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. 100 rupeesக்கு வந்து buy 2 get 1 ஃப்ரீயில். இது ரொம்ப அதோட பிரிசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பட் ஜிக்ஸாக் வந்து நம்மளுக்கு உதட்ட வாய்க்குள்ளே வந்து புண்ணு பண்ணுற மாதிரி, அதாவது காயம் ஏற்படுத்துகிற மாதிரி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து உலர் திராட்சை தெரியும் உங்களுக்கு, ட்ரை ஃப்ரூட்ஸு. ஸோ இது வந்துட்டு நம்ம பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோடய மதரின்லாக்காக வந்து வாங்கியிருந்தார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம் பருப்பு. இப்போ உங்கள் வீட்டில் வந்து குழந்தைகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்குது, அடிக்கடி வந்து மோஷன் போகிறதே இல்லை, வயிறு கட்டிக்குது அப்படின்னு இருக்க குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு 4லேருந்து 5 பாதாம் பருப்பு கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மோஷன் வந்து நல்லா போவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைங்க பாத்ரூம் போகிறதுக்கு சிரமப்படுறாங்க அப்படின்னா. ஓகேங்களா, இது ஒரு டிப்பு.
நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பயிர் வாங்கியிருந்தோம். எல்லாமே வந்து சிறுதானிய வகையில் தான். அவ்வளோதான் வந்து கிராசரி பர்ச்சேசிங். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாம் வீட்லேயும் வாங்குற மாதிரி அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தாரு, 3 ரோசஸ் டீ தூள் அந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தாரு. சும்மா வந்து நம்ம இந்த மாதிரி ஹோலாக வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா மந்த்லி பர்ச்சேசிங்க்கு நம்ம அடிக்கடி வந்து ஷாப் போக வேண்டியது இருக்காது. நம்ம மளிகை சாமான் அந்த மார்க்கெட் சாமான் மட்டும் வேணுங்கிறப்ப போய் வாங்கிக்கலாம். ஸோ அதனால தான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டுங்கிறதுக்காக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். தென் வந்து ஏகப்பட்ட வேலை இருந்தது தீபத்தன்னைக்கு. ஸோ அதனால தான் வந்து லைவாக வந்து நான் பேசாமல் இதெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். வீடியோஸ் எடுத்துகிட்டு எந்த மேக்கப் லுக்குமே வந்து நான் க்ரியேட் பண்ணலை. சும்மா வந்து வீட்டில் எப்போவும் போல் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 ரோசஸ் அந்த டீ தூள் வந்து வாங்கியிருந்தாரு. இது வந்து எங்களோட எல்லா டைம்லேயும் வந்து ஃபேவரட் இது தான். 250 கிராம் வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 175 ருபீஸ். எப்போவுமே வந்து எல்லாத்து வீட்லேயும் ஃபேவரட் 3 ரோசஸாக தான் வந்து இருக்கும். ஓகேங்களா. கிராசரி பர்ச்சேசிங்கெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் பண்ணி தீபம் எல்லாம் வந்து சாமி ரூமில் வந்து சூப்பராக வந்து நாங்கள் விளக்கு வந்து ஏற்றிட்டோம். இங்கே வீட்டில் வந்து பெட்ரூமுக்கு வெளியில் ஒன்று, அப்புறம் வந்துட்டு கோலம் வந்து ரொம்ப சின்னதாக தான் வந்து போட்டிருந்தேன். கொஞ்சம் வீட்டில் ஹெவி ஒர்க் இருந்தனால வந்துட்டு டக்குன்னு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போக வேண்டியது இருந்தது. இது வந்து திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு வந்து வச்சது தீபம். அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா பண்ணாரி போயிருந்தோம். பண்ணாரி வந்து நாங்கள் வருஷம் வந்து எப்போவுமே வந்துட்டு கார்த்திகை பௌர்ணமிக்கு வந்து போவோம். இந்த மாதிரி தான் வந்து வீட்டை சுற்றி வந்து தீபம் வச்சுருந்தோம். ஸோ வந்து விலாகில் ஆட் பண்ணணுங்கிறதுக்காக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சும்மா கொஞ்சமாக தான் வந்து தீபம் வச்சுருந்தோம். இந்த காற்றுக்கு வந்து சீக்கிரம் வந்து இதாகிடுச்சு, அணையிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ டக்குன்னு வந்து எடுத்திருந்தேன் வீடியோஸ். அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டெக்கரேஷன் எல்லாம் வந்து ரொம்ப ஹெவியெல்லாம் இல்லை. தென் வந்துட்டு அடுத்த நாள் வந்து இது வந்து பண்ணாரியில் எடுத்தது. இந்த கோலம் வந்துட்டு பண்ணாரியில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போய் கோலப்படி, மஞ்சத்தூள், குங்குமம் எல்லாம் வாங்கி கொண்டத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா என்னவாக இருந்தாலும் வந்து நிறைவேற்றி கொடுக்கும். பண்ணாரியம்மன் கோயிலில் நாங்கள் லவனித்தே வந்து எனக்கு அந்த கோயிலில் வேண்டி தான் வந்து பிறந்தான். ஸோ தீபத்தன்னைக்கு தான் வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு தான் போகணும் இல்லை, பௌர்ணமி அன்னைக்கு எந்த பௌர்ணமியாக இருந்தாலும் எல்லா மந்த் பௌர்ணமியிலையும் வந்து இந்த மாதிரி வந்து கோலம் போட்டு எல்லா லேடிஸும் வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ அங்கே எடுத்து பிக்கு தான் இது. ஓகேங்களா. இப்போ கொண்டத்துக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் வந்துட்டு வெளியவே வந்து கொண்ட மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி இங்கெல்லாம் வந்து லேடிஸ் கோலம் போடுறாங்க. மாதம் எல்லா பௌர்ணமிக்கும் இதே மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும். இந்த கோலம் வந்து நான் போட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த அன்னைக்கு அடுத்த நாளும் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு தீபம் வச்சுருந்தோம். ஸோ அந்த இது தான். அப்புறம் 3rd டேவாக வந்து இன்றைக்கும் வந்து எங்கள் வீட்டில் தீபம் வைப்போம். நிறையா பேர் வந்து 3 நாள் வந்து தீபம் வைப்பாங்க. சிலர் வந்து 1 நாள் தான் வைப்பாங்க. நாங்கள் வந்து இந்த சண்டேஸில் வந்துட்டு நான்வெஜ் செய்யக்கூடாதுங்கிறனால வந்துட்டு விஐபி பிரியாணி மசாலா வாங்கிட்டு வந்து ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து செஞ்சோம். பட் அதில் வந்து குவான்டிட்டி, அந்த அரிசியோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தனால அதிகமாக நாங்கள் எக்ஸ்ட்ரா அரிசி சேர்த்துனால ஒரு மாதிரி வந்து குளறுபடியாக மாறிடுச்சு பிரியாணி. கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக செஞ்சு ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து ஏன் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு ஹோம் வந்து இந்த சரஸ்வதி பூஜையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் வந்துட்டு எல்லா தீபாவளி, அதுக்கப்புறம் வந்து இப்போ கார்த்திகை தீபம் அந்த மாதிரி வந்து ஹோம் டீப் கிளீனிங் ப்ராசஸ் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஒன்ஸ் வந்து முடித்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்து எகெயின் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மறுபடியும் வந்து செய்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் தென் வந்துட்டு என் வீட்டில் என்னோட இன்லாஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வந்துட்டு ஹோம் ஃபுல்லாக வந்து என்னோட மேனேஜ்மெண்ட்டில் இருந்தனால வந்து குக்கிங் ஃபுல்லாக அவனித்து பார்த்துக்கிறது எல்லாம் மற்ற வேலைகள் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தனால வந்துட்டு என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து கிவ்அவே பீரியடாக இருந்தனாலேயே வந்து என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல. அதனால தான் கிவ்அவே வின்னர்ஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ வந்து கிவ்அவே வின்னர்ஸ் வந்து எப்படி நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு கிவ்அவே நான் அனௌன்ஸ் பண்ணேன் இல்லைங்களா ஒரு வீடியோ லாஸ்ட் மந்தில். அந்த வீடியோவிலேருந்து இப்போ வந்து ஒரு 20 வீடியோஸ் பக்கம் 20க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா வந்து தெரியும். ஸோ அதுக்கு மேலே வந்து 20க்கு மேலே வந்து இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ 30 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி 30 வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அதுதான் வந்து ரூல். ஸோ அதனால் வந்து 30 வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணி முடிச்சிடுறேன். கிவ்அவே பார்ட்டிசிபேட்ஸ் வந்து இன்னொரு கொஞ்ச நாள் 1 வீக்குள்ளேயே வந்து பேலன்ஸ் இருக்க வீடியோஸையும் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த 30 வீடியோஸையும் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும் போதும். நீங்கள் வந்து கிவ்அவேல வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா. கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி வாங்கி வச்சுட்டேன். பட் என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியாத ரீசன்னால தான் வந்து என்னால் அனௌன்ஸ் பண்ண முடியல. ஸோ வந்து அனௌன்ஸ் பண்ணால் வந்துட்டு கிஃப்ட்ஸ் வாங்குறவங்களுக்கும் வந்துட்டு நம்மளும் வந்து அவங்க வீடியோஸ் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற வந்து தெரியணும். எனக்கும் வந்து என்னோட வீடியோஸ் பார்த்து என்னோட ரியலான வியூவர்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் கிஃப்ட்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து 30 வீடியோஸ்ங்கிறது வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் ஒரு இப்போ 20 வீடியோஸ் பக்கமாக ஆயிருக்கும். இந்த வீக்லேயே கூட நான்
அனௌன்ஸ் பண்ணிடுறேன் சீக்கிரமாகவே. 30 வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுங்கிறது கூட கிடையாது, சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. கிவ் அவே வின்னர்ஸ் யார் யார் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து 30 வீடியோஸ் இல்லை, நீங்கள் அந்த கிவ் அவே அனௌன்ஸ் பண்ண வீடியோஸ்லேருந்து இப்போ வரைக்கும் கரெக்டாக இருக்க வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து ரூல். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இது பண்ணியிருந்தால் மட்டும் போதும். கிவ் அவே வின்னர்ஸ்க்கு வந்து ப்ரைஸஸ் வந்து இந்த வீக்லேயே வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.